வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வீக் டே vlog தான். வீக் டேனாலும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. அது என்ன டே அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி வந்து செய்யலான் இருக்கேன். ஸ்வீட் ரெசிபி செஞ்சுட்டே அப்படியே வேலண்டைன்ஸ் டே இங்கே எப்படி டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக் டே அப்படிங்கிறதுனால மார்னிங்கே எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அண்ட் கிச்சனில் கையோட க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட்டு. ஏன் சாக்லேட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஜப்பானில் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய கிஃப்ட் இருந்தாலும் அவங்க மெயினாக வந்து கிஃப்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் தான். ஸோ அதனால் நானுமே வந்துட்டு சாக்லேட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒயிட் சாக்லேட் அண்ட் பிளாக் சாக்லேட். அதான் ஸ்டோர் பாட் சாக்லேட் இருக்குல்ல, இந்த சாக்லேட் எப்படியே வந்து ஷேர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுலேயுமே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இங்கேயும் கூட அவைலபிளாக இருக்குது. கடையிலேயே வந்து கிடைக்கும் எல்லாம் பேக் பண்ணி. அது வந்துட்டு அது வந்து எப்போ வேணால் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். பட் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் தான் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதுவும் ஸ்பெஷல் பர்சனுக்கு கொடுக்கறதுக்குன்னா. ஸோ அதனால தான் நானுமே வந்துட்டு வீட்டிலையே வந்துட்டு இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குனாஃபா சாக்லேட்டை வந்து செய்ய போகிறேன். இந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் தான் வந்துட்டு கிடைக்கும். சரி, நம்ம என்னைக்காச்சும் துபாய் போகிறப்ப இந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டோட ரெசிபி வந்து பார்த்தப்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. சரி, நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கா. ஸோ அதனால் நம்ம எப்போ துபாய் போவோம், எப்போ இந்த சாக்லேட்டை சாப்பிட்றது, ஸோ அதனால் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான ரெசிபிஸ் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் தான். ஸோ இந்த சாக்லேட்டை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிடலாம். இது வந்து பட்டர் சேர்த்து தான் மெல்ட் பண்ண போகிறேன். சாக்லேட்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இது கூட பட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்துட்டு அந்த சால்ட்டோட ஃப்ளேவர் இல்லாமல் வரும். ஸோ இந்த பட்டர் அண்ட் சாக்லேட்டை வந்து அவனில் வைக்கிறேன். அவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சரியாக 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 40 செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 40 செகண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு 1.5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வரைக்கும் வச்சோன்னா ஈக்குவலாக ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இது வந்து ஈவனாக மெல்ட் ஆகிடும். இங்கே மோஸ்ட்டாக வந்து ஜாப்பனீஸில் தான் எழுதியிருக்குமா. இந்த கவர் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கவே ஒயிட் சாக்லேட் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒயிட் சாக்லேட் பின்னாடி வந்துட்டு லைட்டாக வந்து அந்த ஓரியோ பிஸ்கெட் மாதிரி சாக்லேட் பிஸ்கெட் வந்துட்டு இருக்குது. இங்கே என்ன தான் வந்து எழுதியிருக்கிறது புரியலனாலும் இங்கே பிக்சர்ஸ்லேயே வந்துட்டு அழகாக இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதுலேயும் இவங்க ஒவ்வொரு பேக்குக்கும் இந்த பிக்சர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அதுக்குள்ளார என்ன இருக்கோ அதோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லேருந்து எடுத்த ஒரு பீஸ் தான். ஸோ இது வந்து இதோட வச்சேன் அப்படின்னா அப்படியே எக்ஸாக்டாக சைஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இதே வந்துட்டு சிப்ஸ் பேக்கெட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இது வந்து ரிங் சிப்ஸு, இண்டிவிஜுவலாக ரிங்காக உள்ள பேக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பேக்கோட பிக்சரில் இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சிப்ஸ் வந்து இதுதான் இந்த ரிங் சிப்ஸு. இதை வந்து இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு சைஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகும். கொஞ்சம் பெருசாகவும் இருக்காது, சின்னதாகவும் இருக்காது. இப்போ சைடில் இருக்குன்னா சைடில் வச்சு பாருங்கள், அப்படி அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகும். இது வந்து இங்கே பேக்கிங் ரூல்ஸு. உள்ளார என்ன இருக்கோ அந்த பொருளோட சைஸ் தான் வந்துட்டு இங்கே கவரில் வந்து பிக்சரில் வந்துட்டு இருக்கணும். கொஞ்சம் பெருசாக இல்லைனா கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் தான் வந்துட்டு பார்த்தேன் இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நிறையா பேக்ஸில் வந்து அதுக்கப்புறமா வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இப்போ கூட இது இவ்வளோ குட்டி சிப்ஸ் தான். ஸோ இதோட சைஸ் கூட இவ்வளோ ஆப்டாக இங்கே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இங்கே அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணுறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேயே வந்துட்டு இது இருந்திருக்கு பின்னாடி வந்துட்டு இந்த சாக்லேட் பிஸ்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதை கவனிக்கல. கீழே இருக்கிற இதை மட்டும் பார்த்துட்டு சரி ஒயிட் சாக்லேட் அப்படின்னு நினச்சிட்டு அவசரத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன்.
இப்போ அதை வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒயிட் சாக்லேட் கொஞ்சமாக தான் வேணும், அதனால லைட்டாக நான் அதை வந்து பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பிளாக் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் ரெண்டுத்தையுமே வந்துட்டு பட்டரோடு சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்துட்டு மோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் மோல்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் வந்துட்டு இந்த சாக்லேட்டை வந்து மோல்டு பண்ண போகிறேன். ஸோ நிறைய சாக்லேட் மோல்ட்ஸ்லாம் வந்து கடைகளே விற்கிது, அது வாங்கி மோல்ட் பண்ணலாம். நான் தேடி பார்த்தேன் ஆக்சுவலாக, பட் எனக்கு வந்து அந்த டைமில் கிடைக்கல. மேபி இங்கே எல்லாருமே வந்துட்டு ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறனால அந்த மோல்ட்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சோ என்னமோ தெரில. சரி ஓகே இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது ஓரளவுக்கு வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதுலேயே வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாக்லேட் தான், பட் இருந்தாலும் அந்த குனாஃபா சாக்லேட்டில் வந்துட்டு மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து ஒயிட் சாக்லேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நானுமே வந்துட்டு ஒயிட் சாக்லேட் வந்து லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பேஸுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இது ஃபுல்லாகவே ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சாக்லேட் பேஸ் வந்து செட் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். அதுக்குள்ளார நம்ம வந்துட்டு இப்போ நடுவில் ஸ்டஃபிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதில் முக்கியமான பொருள் தான் இந்த பிஸ்தா. நான் வந்து அப்படியே தோலோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிஸ்தாலாம் வந்து உரித்து எடுத்துட்டேன். இந்த பிஸ்தா கூடவே வந்துட்டு பட்டர் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இது சேர்த்து தான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இப்போ சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பிளெண்ட் பண்ணிடுறேன். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் இப்போ லைட்டாக சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ க்ரீம் சேர்த்து அரைச்சதும் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் லேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் இதோட ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா க்ரீம் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் இதோட சில்னஸ் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகணும், இல்லைனா அந்த க்ரீமோட டெக்ஸ்சரே வந்து மாறிடும். ஃபில்லிங்க்கு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு சேமியா இருக்கு இல்லையா, வெர்மிசிலி, இதை தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிரேக் பண்ணாத முழு வெர்மிசிலியாக இருந்துச்சு அப்படின்னா அது பிரேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பிரேக் பண்ண வெர்மிசிலியாக இருந்துச்சு, ஸோ அதனால் டேரெக்டாக பட்டரில் போட்டு அப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. பாருங்கள், இப்போ நல்லா வெர்மிசிலியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டில் கலர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் லைட்டாக க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்து கடையில் வந்துட்டு க்ரீன் கலர் கிடைக்கல, ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி க்ரீன் கலர் வந்து வர வைக்க போகிறேன். அதுலேயும் மெயினாக எனக்கு டார்க் க்ரீன் மாதிரி வேணாம், பிஸ்தா க்ரீன் வந்தால் ஓகே. மோஸ்ட்டாக ஜெல் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி எனக்கு பவுடர் ஃபுட் கலர் தான் கிடச்சிது. அதுக்கு அழகாக ஒரு ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, கலர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ரெட்டு ப்ளூ கூடவே வந்துட்டு எல்லோ கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்தா க்ரீன் கலர் நல்லா பிரைட்டாக வந்திருக்கு. கலர் வந்து வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த கலர் சேர்த்து ஸ்டஃபிங் பண்ணுறப்ப அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு குனாஃபா அந்த சாக்லேட்டுக்கு. அடுத்து சாக்லேட் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த வெர்மிசிலி கூடவே வந்துட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க இந்த பிஸ்தா பேஸ்ட்டு, வாவ், இது கூடவே வந்து கொஞ்சம் மெல்டட் ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்நேரத்துக்கு வந்துட்டு அந்த சாக்லேட்டும் வந்து மவுலில் நல்லா செட் ஆகிருக்கும். நான் அதை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இதையும் குயிக்காக செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து சாக்லேட் லேயர் அதையும் வச்சிடலாம். ஜப்பான் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி கிடையாது. ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா பியூராக வந்து இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர். யூஎஸில் யூகேலலாம் வந்துட்டு இது வேலண்டைன்ஸ் டேனா லவர்ஸுக்கு வந்து பொதுவாக இருக்கும். அண்டு கிஃப்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஜப்பானில் வந்துட்டு இதுவே வந்து யூனிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. எவ்ரி இயர் February 14th தான் வந்து வேலண்டைன்ஸ் டேயாக இங்கே ஜப்பான்லேயும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
கிஃப்ட்டு முன்ன சொன்ன மாதிரி சாக்லேட் தான் கிஃப்ட் கொடுக்கணும். அதுவும் வந்து கேர்ள்ஸ் தான் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணும். யூஸ்வலாக இந்த ஸ்டோர் பாட் சாக்லேட்லாம் வந்துட்டு அவங்க கொலீக்ஸுக்கு, அதுக்கப்புறமா அவங்க லைஃப்பில் இருக்கிற மற்ற பசங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஹோம்மேட் சாக்லேட் வந்துட்டு அவங்க லைஃப்பில் இருக்கிற ஸ்பெஷலான பர்சனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் எந்த சாக்லேட்டாக இருந்தாலுமே கேர்ள்ஸ் தான் வந்துட்டு பாய்ஸுக்கு கொடுப்பாங்க. பாய்ஸ் வந்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எந்த கிஃப்ட்டுமே இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாய்ஸ் எப்போ தான் கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்காகவே வந்து கரெக்டாக 1 month கழித்து March 14th அன்னைக்கு ஒயிட் டே அப்படின்னு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஒயிட் டேல தான் பாய்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா சாக்லேட்ஸ் தான் அவங்களுமே ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஜப்பானில் இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது இனிஷியேட்டிவ் வந்து கேர்ள்ஸ் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்பவே யூனிக்காக பட்டுச்சு. நான் வந்த புதுசுலலாம் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. சரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கடைகள்லாம் போய் ஷாப்பிங் பண்ணப்போ வேலண்டைன்ஸ் டேக்கே வந்து தனியாக ஒரு செக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் இருந்துச்சு. அது வந்து February 14th வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து March 14th ஒயிட் டே வரப்போகுது இல்லையா, அதுக்காக வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் டே செக்ஷன் தான் வந்துட்டு நிறைய பார்க்க முடிஞ்சது. யா பாருங்கள், சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த பிஸ்டாஷியோ இந்த லேயரை வந்துட்டு வைக்கலாம். இந்த லேயர் வச்சாச்சு. இப்போ மேலே சாக்கோ லேயர் வச்சிடலாம். ஓகே, நல்லா இப்படி செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு சாக்லேட் லேயரும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் மறுபடியும் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிருஷி வரத்துக்கு முன்னாடி குயிக்காக அவனுக்காக ஒரு கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிராஃப்ட் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான், அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன். பிளாக் எடுத்துக்கலாமா, எல்லோ எடுத்துக்கலாமா? ஓகே, எல்லோ எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏதாவது டூடுல்ஸ்லாம் வரைகிறதுனா இதில் தெரியும். பிளாக்கு, ஒயிட்டு இல்லைனா எல்லோ இந்த கலரில் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஆக்சுவலாக எவ்வளோ பெருசுனாலும் பண்ணலாம், பட் குட்டியாக க்யூட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ எந்த கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேனோ அதே கலரில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி 2 சைட்ஸ் லோப்பியாக. இப்போ இதே மாதிரியே ரெட் கலரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 கலர்லேயும் ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த பெரிய ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நிறையா தோராயமாக இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு ஹார்ட்டின் வரைஞ்சிட்டேன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பிளேடு இருந்துச்சுன்னா கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக முன்னாடி செஞ்சது சிசர்ஸ் வச்சு ட்ரை பண்ணேன் இல்லையா, அது ஒழுங்காக நல்லா கட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிளேடு வச்சே கட் பண்ணிடுறேன். கஷ்டப்பட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி 2 பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதை வந்துட்டு இதை ஸ்டிக் பண்ணிட போகிறேன். ஒன்று இந்த சைட்லேயும் இன்னொன்று வந்துட்டு இந்த சைடில் டபுள் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிட போகிறேன். இங்கேயும் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த டபுள் டேப் போட்டுன சைடில் நம்ம வந்துட்டு ஒன்று ரெட் கலரும் கலர் ஷீட்டும் இன்னொரு சைடில் எல்லோ கலர் ஷீட்டும் ஒட்டிடலாம். ஓகேவா, இப்போ ஒட்டிட்டேன். இப்போ பேக் சைடில் ரெண்டு ஷீட்டுமே வந்து ஒட்டிட்டேன். பாருங்கள், 2 ஷீட்டுமே ஒட்டிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி வந்துட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டா போதும். இந்த ஹார்ட்டோட கலர் வந்து பாருங்கள், ரெட் கலர் ஆகிடுச்சா. திரும்ப இப்படி ஒரு ஃப்ளிப் பண்ணால் போதும். பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. இந்த ஹார்ட்டோட இந்த சைடில் நீங்கள் ஏதாவது டூடுல்ஸ் வேணும்னா வரைஞ்சிக்கலாம்.
நல்லா இருக்கே. குயிக்காக இப்படி பண்ண முடிஞ்சதுன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சும்மா இப்படியே பண்ணுங்கள். இந்த கலர் சேஞ்சிங் ஹார்ட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷி வரட்டும், சர்ப்ரைஸ் பண்ணலாம் இதை வச்சு. எப்படி இருந்தாலும் அவனுக்கு நான் செஞ்ச சாக்லேட் வந்து பிடிக்கும் தான், பட் இருந்தாலும் அதோடு சேர்ந்து இதையுமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக பண்ணலாம். வரத்துக்குள்ளே எனக்கு டைம் இருந்துச்சுன்னா இங்கே ஏதாச்சும் டூடுல்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு அவன்கிட்ட காட்டுவோம். கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம் இல்லையா, ஈவினிங் டைமில் இந்த சன்செட்டு, அது வந்து என்னோடய பால்கனிலேருந்து வியூவு செம்மையாக இருக்குது பாருங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் இப்போ பயங்கரமாக குளிருது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு குளிர் முடிஞ்சதும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் வந்து பீக்கில் இருக்கும். அதுவும் ஸ்னோ வர சில கண்ட்ரீஸ்லலாம் இப்போ பயங்கரமாக ஸ்னோ வந்துட்டுருக்கும். ஜப்பான்லேயும் வந்துட்டு ஸ்னோ வந்துட்டு வரும் தான். அதுலேயும் டோக்கியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஸ்னோ வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வருஷம் என்னன்னே தெரியல, இன்னமும் வந்துட்டு இங்கே டோக்கியோவில் வந்து ஸ்னோ வரவே இல்லை. மவுண்ட் ஃபுஜிலே வந்து லேட்டாக தான் ஸ்னோ வந்துச்சு. ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி பார்ப்போம் டோக்கியோவில் ஸ்னோ வருதா அப்படின்ட்டு. ஸ்னோ வராமலே இந்த வின்டர் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ கிருஷி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா விளாண்டுட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு, மம்மி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லைட்டாக டூடில் வரைகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். கிருஷி இங்கே பார்த்தியா, இது வந்து மம்மி, இது வந்து கிருஷி. ஓகே, ஹார்ட் இருக்குல்ல உள்ள, என்ன கலரில் இருக்குது? எல்லோ. இது இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகும், ஓகேவா? மம்மி ஒரு மேஜிக் செய்கிறேன். இது வந்து மேஜிக் கார்டு. பிடிச்சிருக்கா பாருங்க. ஸோ இதுதான் உனக்கு இன்னைக்கு கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் உனக்கு போதுமா? சாக்லேட் வேணாம்? வேணும். சாக்லேட் வேறு செஞ்சுருக்கேன் கிருஷி உனக்கு. டேடி வந்ததும் சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஓகேவா? டேடிக்கு நீ கொடு, நீ சர்ப்ரைஸ் கொடு, ஓகே? சாக்லேட் வேணாம் தானே? வேணுமா? சரி, ஓகே. இப்போ இந்த சாக்லேட் ஓப்பன் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ட்ரேலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டாலே போதும். நல்லாவே சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். ஈஸியாகவே வந்துருச்சு. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கா? ஸோ இப்போ வந்துட்டு அவரையும் கிருஷியும் அந்த ரூமில் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். கிருஷி கம் ஹியர். கிருஷி அப்பா எங்க? நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். இது வந்து சாக்லேட். டேஸ்ட் பண்ணி பாருங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. இவ்வளோ பெரிய சாக்லேட் நானே செஞ்சது. ஆமாம், இங்கே ஜப்பானில் தானே பண்ணுவாங்க. ஹோம்மேட் சாக்லேட் தானே பண்ணுவாங்க கேர்ள்ஸ் எல்லாம், பசங்களுக்கு. அப்படியா? என்ன? ஆமாம். ஏன் இவ்வளோ பெரிய எப்படியே கட் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை எப்படியோ சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? டெக்கரேஷன் அது? ஆமாம், ஒழுங்காக வரலன்னு நினச்சேன் நான். அட பாவமே, டெக்கரேஷன் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களா, கிருஷிகிட்ட கொடுத்துடலாமா? என்ன கிருஷி? நானா? இதை பிரேக் பண்ணி பாருங்களேன். இன்னும் இவ்வளோ பெருசு சாக்லேட்டு? ஆமாம், ஃபஸ்ட்டு குட்டியாக தான் பண்ணலான்னு நினச்சேன். நல்லா தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னும் பச்சை கலரில் இருக்கு. இப்படி காட்டுங்க. குனாஃபா சாக்லேட் இது. குனாஃபானா? இதாங்க குனாஃபா. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் தான் குனாஃபா. பாயசமா? பாயசம்லாம் இல்லை. I want to eat one. கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போன சாக்லேட் இது. ஆக்கா சேமியாவா? சேமியா. ஆக்சுவலாக இந்த சாக்லேட், இந்த மாதிரி குனாஃபா சாக்லேட் சாப்பிட்ணும் அப்படின்னா துபாய்க்கு தான் போகணும். துபாயில் தான் கிடைக்கும். அது எப்படி துபாய் சிம்பிளாக வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? அதனால நீங்கள் வந்து என்னை துபாய்க்கு கூட்டிகிட்டு போங்க. அவனை துபாய்க்கு அழைச்சிட்டு போகலான்னு இருந்தேன். செலவு மிச்சம்.
இல்லை ம் நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அதான் நீ இங்கே பண்ணிட்டியே. அப்போ தான் ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரிஜினல் பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்ட்டு. அக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இவ்வளோ திறமை எவ்வளோ நாள் எங்கே வச்சிருந்த நீ? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க. உள்ளார அது அந்த க்ரீன் கலர் வந்து இந்த சேமியா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. மொறு மொறுன்னு இருக்கு. இது நான் முடிஞ்சாக்க அப்படி பிரேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, இது நடுவில் வந்துட்டு எப்படின்னா சாண்ட்விச் ஆட்டா இருக்கு. ஆமாம்மா, நான் செஞ்சதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அவுட்புட் மட்டும் தான் இப்போ நீங்கள் காட்ட வேண்டியது. சில பேருக்கு அப்படியே ஊசிங் மாதிரி வருது. பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஓகேன்னு நினைக்கிறேன். அது ஊசானா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சில பேருக்கு இந்த லிக்விட் மாதிரி ஃப்ளோ ஆகுற மாதிரி. அதுக்கு இதுதான் எனக்கு பரவாயில்லன்னு பெட்டராக இருக்குது. நல்லா இருக்காடா? போதும். அது ரைஸ் கிடையாது. கிஃப்ட் எங்க? ஜப்பானில் வந்துட்டு கிஃப்ட் கேட்குறேன். நான் வந்து March 14 தான் தருவேன். அப்போ முன்னாடி சொல்கிறப்ப அப்படியா அப்படின்னு கேட்டீங்க. தெரிய மாதிரி அப்படியே இருந்துக்கலாம். March 14 நீ மறந்துடுவீல்ல. அட பாவமே, இதுக்காக ஃபோனில் ரிமைண்டர் வச்சு வைக்கிறேன். இங்கே தானே இருக்கேன். கடைக்கு போனால் எனக்கு மறக்கவே மறக்காது. எல்லா இடத்துலையும் அப்படியே ஒயிட் டே ஒயிட் டே ஒயிட் டே ஒயிட் டேன்னு 3/14 எழுதி வச்சுருக்காங்க. கிருஷி எப்படி இருக்கு நீ சொல்லுப்ப? சாக்லேட்டுன்னு பேப்பரில் எழுதி வச்சாலே கிருஷிக்கு செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக சாக்லேட். பெரிய சாக்லேட் சொன்னீங்க, பாதி காலி ஆயிடுச்சு. சாக்லேட் தேடி பார்த்தேன், காலி. எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க போல் இந்த ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறதுக்காக. எப்போவுமே இருக்கும், அதுக்காக இந்த யூஸ் அண்ட் த்ரோ ட்ரேயில் பண்ணேன். நல்லா தான் வந்திருக்கு. அதுலேருந்து அச்சு, சீரியல் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. என்னடா அது? நானும் அப்படியே யோசிக்கிறேன், அச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, அப்படின்ட்டு. பட் நல்லா தாங்க வந்திருக்கு. ஓகே தான். என்ன பண்ண? எனக்கு இந்த ட்ரேலேருந்து எடுக்க முடியாதோ, அதை கட் பண்ணி எடுக்கமோ அப்படிலாம் நினச்சிட்டேன். இப்போ ஓகே. நீ அந்த சர்ப்ரைஸை டேடிகிட்ட காட்டினியாடா மேஜிக்கை? இல்லை, கை கழுவிட்டு வாப்பா. பாருங்க, என்னடா அது மேஜிக்கு? இந்த ஹார்ட்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க. see at the center. ஏ புர்ரா, இதான் ஒரு மேஜிக் கார்டு. இங்கே பாருங்க. ஏ ரெட்டு பிடிச்சிக்கோங்க, எல்லோ ஆடிங்க, ரெட்டு மாறும். இப்படி இல்லைங்க, நாங்களே இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். கிருஷி பண்ணானே ஒரு கிளிக்ல. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். அப்படின்னா அதெல்லாம் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணுறதை விட இப்படி இருக்கா, இதை நடுவில் பிடிச்சிட்டு இப்படி ஒரு அடி இப்போ வச்சுட்டு வரலையா? குட்டி கேட்க மாட்டேங்கிட்டா. குட்டி பையன் குட்டியாக பண்ணான். இந்த மாதிரி தான் செம மேஜிக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களுமே இந்த குனஃபா சாக்லேட், அதுக்கப்புறமா இந்த மேஜிக்லாம் வந்து வீட்டில் டைம் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எங்களோட வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி தான் சிறப்பாக போச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ப்ரீத்தி. பாய் பாய்.